வணக்கம். ஒரு ரீல் பார்த்துட்டு அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மூளைக்குள்ள ஏதோ ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோக்கள் எல்லாம் நிஜமாவே நம்மளோட கவனத்தை சிதைக்குதா இல்ல இது நாமளா கற்பனை பண்ணிக்கிற ஒரு பயம்தானா? வாங்க இதுக்கு சயின்ஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு இல்லையா? மணிக்கணக்கா அந்த வேகமான வீடியோக்களை பார்த்துட்டு அப்புறமா ஒரு புக் எடுத்து படிக்க உட்காந்தா ஒரு 2 நிமிஷம் கூட கவனம் நிக்க மாட்டேங்குதுன்னு தோணும். இந்த பயம் உண்மையா இல்ல நம்ம மனசுல இருக்கிற ஒரு பிரம்மையா? வாங்க இன்னைக்கு அதற்கான விடையை தான் தேட போறோம். சரி, நாமளா எதையும் ஊகிக்கிறதுக்கு பதிலா ஒரு உண்மையான அறிவியல் பரிசோதனையில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு நேரடியாவே பாத்துரலாம். இந்த கவலைக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. அதாவது வீடியோக்கள்ல நொடிக்கு நொடி கிடைக்கிற அந்த உடனடி சந்தோஷம் பொறுமையா நீண்ட நேரம் கவனம் தேவைப்படுற மத்த வேலைகள்ல இருந்து நம்மள திசை திருப்பிடுதோன்னு தான் பல ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. சான் ஹோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்றவங்கள 2 டீமா பிரிச்சாங்க. ஒரு டீம் கிட்ட 10 நிமிஷத்துக்கு அவங்க டிக்டாக் அக்கவுண்ட்ல வீடியோஸ் பார்க்க சொன்னாங்க. இன்னொரு டீம் அதே 10 நிமிஷத்துக்கு ஒரு ஜிக்ஸா புதிரை சரி பண்ணாங்க. இந்த ஆய்வுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சும்மா உங்க கவனம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கல, அதுக்கு பதிலா அட்டென்ஷன் நெட்வொர்க் டாஸ்க்னு சொல்ற ANT டெஸ்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்ம மூளையோட கவனத்திறனை ரொம்ப துல்லியமா அளக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான சோதனை. இங்க பாருங்க, இந்த டெஸ்ட் இப்படிதான் வேலை செய்யும். ஸ்கிரீன்ல சில சிக்னல், சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு ஒருத்தர் எவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்து அவங்களோட உண்மையான கவனத்திறன் எந்த அளவுல இருக்குன்னு கணக்கிடுவாங்க. இந்த ஆய்வுல மொத்தம் 110 டிக்டாக் பயனர்கள் கலந்துகிட்டாங்க. இது ஒரு நல்ல எண்ணிக்கை. அதனால இந்த ஆய்வோட முடிவுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. இப்போதான் விஷயமே இருக்கு. அந்த ஆச்சரியமான முடிவு என்ன தெரியுமா? டிக்டாக் பார்த்த குரூப்புக்கும் அந்த ஜிக்ஸா புதிர் செஞ்ச குரூப்புக்கும் நடுவுல கவனத்திறன்ல பெரிய அளவுல எந்த வித்தியாசமும் இல்ல. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் டிக்டாக் பார்க்கறதுனால நம்ம மூளையோட கவனம் உடனே குறைஞ்சு போயிடாதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ 1 நிமிஷம் 10 நிமிஷம் டிக்டாக் பார்த்தா நம்ம மூளைக்கு ஒன்னும் ஆகாதுன்னா பின்ன ஏன் நம்மளால அந்த போனை கீழே வைக்கவே முடியல? ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோமே. இதுதான் அந்த பெரிய கேள்வி. ஆய்வு முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட அன்றாட அனுபவம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஆப்ஸோட உளவியல் வடிவமைப்பு. இந்த வைரல் சேலஞ்சஸ் எல்லாம் ஏன் இவ்ளோ ஹிட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு சில உளவியல் காரணங்கள் இருக்கு. 1, அதை பார்க்கும்போது அட இதை நாம கூட பண்ணலாமேன்னு தோணும். 2வது FOMO, அதாவது எல்லாரும் பண்றாங்க நாம மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது என்ற பயம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி ஷேர் பண்றது ஈஸியா இருக்கு. கடைசியா ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா அதுவே ஒரு காமெடின்னு ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்குது. இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சாதாரண வீடியோக்களை விட இந்த சேலஞ்ச் வீடியோக்களுக்கு அதிக ஷேர்ஸ், அதிக காமெண்ட்ஸ், அதிக வாட்ச் டைம்னு எல்லாமே ஜாஸ்தி. இதுவே இந்த மாதிரி கண்டென்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லுது. ஓகே, இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளோட சைக்காலஜியை எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. சில சமயம் நம்ம மூளையே நம்மளை ஏமாத்தும். எப்படின்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்டிக்கல் இல்யூஷனை நல்லா பாருங்க. இந்த 2 வட்டங்களும் உங்களுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு தெரியுதா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது 2மே பர்ஃபெக்டான வட்டங்கள். அந்த கோடுகள் தான் நம்ம மூளையை ஏமாத்தி அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நாம பார்க்கறதும் உணர்றதும் அப்படியே உண்மை கிடையாது. நம்ம மூளை அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. சில சமயம் அந்த விளக்கம் தவறா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூளையை ஏமாத்துற டெக்னிக்கை தான் இப்போ வைரலா போற பர்சனாலிட்டி டெஸ்ட்ல கூட யூஸ் பண்றாங்க. நீங்க முதல்ல எதை பார்த்தீங்க, அதை வச்சு நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன மூளை தந்திரங்கள் தான். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசிட்டோம். இப்போ உங்க கவனத்தை சோதிக்க ஒரு சின்ன நேரடியான சவாலுக்கு நீங்க தயாரா? வாங்க ஒரு சின்ன ஜாலியான டெஸ்ட். அடுத்தடுத்து வர்ற கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு வேகமா பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ரெடியா இருங்க. உங்களுக்கு வெறும் 7 செகண்ட் தான் டைம். ஒரு கிச்சன்ல இருக்கிற 5 பொருளோட பேரை சொல்லுங்க. ஸ்டார்ட். டிக் டாக் டிக் டாக். டைம் அப். சொல்லிட்டீங்களா? இந்த மாதிரி டைம் பிரஷர் தான் இந்த சேலஞ்சை சுவாரஸ்யமாக்குது. இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நம்ம இயல்பா பேசுறப்ப யூஸ் பண்ற வார்த்தைகளை தவிர்க்கிறது நம்ம மூளைக்கு ஒரு பெரிய வேலை. இதுவும் ஒரு பிரபலமான சேலஞ்ச் தான். நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன். ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அறிவியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட இந்த டிஜிட்டல் உலகத்துல உண்மையான கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? நம்ம கிட்டயா இல்ல அந்த அல்கோரிதம்ஸ் கிட்டயா?